தமிழ்நாட்டில் 2 நாட்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும், தொடர்ந்து ஒரே இடத்தில் நீட்டிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும், சென்யார் புயலாக வலுப்பெறும்போது வட தமிழ்நாட்டிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும், தொடர்ந்து ஒரே இடத்தில் நீட்டிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும். சென்யார் புயலாக வலுப்பெறும்போது வட தமிழ்நாட்டிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எங்களுடன் பேச இணைகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். வணக்கம் சார். கனமழை காரணமாக வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து உங்கள் கருத்துக்களை பகிரலாம் சார். இப்ப இன்று வரைக்கும் காற்றின் குவிப்பு, அதாவது கன்வர்ஜென்ஸ் நம்ம சொல்லுவோம். நமக்கு இலங்கைக்கு அருகே உள்ள அந்த காற்றழுத்த பகுதியினால நமக்கு தென் தமிழகத்தம் மற்றும் டெல்டா கடலூர் மாவட்டம் வரைக்கும் நமக்கு கனமழை பொழிந்திருந்த பார்த்தோம். இன்று போக போக நமக்கு கடலூர் போன்ற பகுதிகளில் மழை குறையும். இரவு மாலை நேரம் போகும்போது டெல்டாலையும் மழை குறைந்துவிடும். பட் தென் தமிழகத்துக்கு இன்று ஒரு நாளும் நமக்கு கனமழை, அதாவது நம்ம தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, தேனி போன்ற மாவட்டங்களுக்கு இன்றும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னும் ஒரு நாள் இருக்கும். வருகின்ற அடுத்த 2 நாட்கள் என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த இலங்கைக்கு கிழக்கே அருகே, அதாவது மேற்கே கிடையாது, கிழக்கே, அதாவது குமரி கடல் பக்கத்துல உருவாகவில்லை. நமக்கு வங்கக்கடல்ல இலங்கைக்கு கிழக்கே அந்த காற்றழுத்த பகுதியானது தீவிரமடையும், புயலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கிறோம். பட் அதுக்கு 2-3 நாள், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி உருவாகிற நேரத்தில் தென் தமிழகம் பகுதியில இந்த காற்றோட சுழற்சி கன்வர்ஜென்ஸ் அந்த பக்கம் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் ஷிஃப்ட் ஆகிவிடும். ஸோ அதனால அந்த பகுதியில நல்ல கனமழை, இலங்கையிலலாம் மிக கனமழை, அதி கனமழை தொடர்ந்து அடுத்த 2-3 நாட்களுக்கு இருக்கிறதுக்காக பார்க்கிறோம். இங்க படிப்படியாக மழை குறைந்துவிடும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சார்.